நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நீட் மசோதாவை குடியரசுத் தலைவரின் இசைவுக்காக இதுவரை அனுப்பி வைக்காத மத்திய அரசை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காமல் இருப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார். நீட் மசோதாவிற்கு இசைவு தந்தால்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு என்று அதிமுக சார்பில் நிபந்தனை விதிக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இருந்து நீட் தேர்வு எழுதியவர்களில் 10% குறைவான அளவிலான மாணவர்களே சிபிஎஸ்இ பாடப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், சிபிஎஸ்இ பிரிவினருக்கு 15% இடங்கள் எந்த அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் வினா எழுப்பியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவர்கள் கூட நீட் தேர்வில் சொற்பமான மதிப்பெண்களை பெற்றுள்ள நிலையில் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப் போகும் பரிகாரம் என்ன என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை விரைந்து பெறுவதற்கு போர்க்கால நடவடிக்கையை எடுப்பதும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே MBBS மாணவர் சேர்க்கையை நடத்துவதும் தான் ஒரே தீர்வு என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.